இப்போ நம்ம இது கூட முன்னாடியே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் குடமிளகாவை சேர்த்துப்போம். இந்த நேரம் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ ரொம்ப அது வேகாமல் நல்லா கொஞ்சம் அந்த வாயில் சேர்ந்து கடிக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஃபுல்லும் வெந்தால் கொல கொலன்னு ஆகிடும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. நான் கடைசியாக சின்ன சின்னதாக தக்காளி கீறி வச்சுருக்கேன். இதோட லேசாக கடைசியில் போட்டால் தான் இப்படி சேர்த்து பேசுனது நல்லாயிருக்கும். முன்னாடியே போட்டாக்கா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கடைசியாக சேருங்க. அது இப்போ நல்லாயிருக்கும். இது இப்போ இந்த நேரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க.